சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிரன் 17 நாட்கள் கன்னியில் நீச்ச நிலையில் இருக்கிறார். புதன் 30 நாளும் துலாத்தில் இருக்கார். அப்போ அந்த 17 நாள் பரிவர்த்தனை யோகம் ஆயிடுது. புதன் அங்கே போயிடுவார், சுக்கிரன் இங்கே வந்துடுவார். இந்த 17ஆம் தேதிக்கு பிறகு 18ஆம் தேதி சுக்கிரன் இங்கே தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்து விடுகிறார். முதலில் 17 நாள் பரிவர்த்தனை யோகம், அதுக்கப்புறம் ஆட்சி பெறுகிறார். இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் பரிவர்த்தனை யோகம் ஆட்சி நிலையில் இருப்பதால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் விஸ்வாவச ஆண்டு ஐப்பசி மாதம் சூப்பரான பலன்களை வாரி வழங்கப் போகிறது கிரகங்கள். அது மட்டுமா, குரு பாருங்க, உங்களுக்கு இந்த துலாத்துக்கு குரு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் கூட குரு பொறுத்தவரையிலையும் 10ல் போய் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்துல குரு சுப கிரகம் போய் அமர்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாக சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தொழில் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக 5 வருஷமாக ஒரே இடத்துல தொழில் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்றது திடீர்னு அந்த ஷாப் ஓனர் காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கடை எங்களுக்கு தேவைப்படுது, காலி பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும், இவங்க வேறு கடையை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஐயோ என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்னு ஒரு பயம் இயல்பாகவே வர்றது சகஜம். ஆனாலும் கூட இந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று வருகிறார், நல்லதே செய்வார். தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். அதில் ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ஆனால் தொழில் சம்பாத்தியம் வேறு ஒரு இடத்துல போய் தொழிலை நல்லா பண்ணுவீங்க. அதே போல் ஒரு 5 வருஷமாக 7 வருஷமாக ஒரே இடத்துல கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஐயோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம இந்த குடும்பத்தை விட்டு பிரியணுமோ, அங்கே போகணுமோ இங்கே போகணுமோன்னு ஒரு வருத்தம் வரும். ஆனாலும் அந்த தொழில் வேலை மாற்றம் என்பது உங்களுக்கு அனுகூலமாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாக. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 9க்குடைய புதன் 12இல் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் கடைசி 13 நாள் ராசிநாதனோடு இருக்கிறார். 11க்குடைய சூரியன் ராசியில் நீச்ச நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுவதால் எந்த குறையும் கிடையாதுங்க. குரு பார்வை கோடி நன்மை. குரு எங்கே பார்க்குறார்? 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மை. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு அமக்கலமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கலைத்துறையினாலே சினிமா தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், தொலைக்காட்சி சீரியலில் நடிக்கக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்கும் அந்த டெக்னீஷியன் ஆகட்டும், அந்த சீரியலை எடுக்கக்கூடிய ப்ரொடியூசர், டைரக்டர், அதில் தொழில்நுட்ப வல்லுநர் கலைஞர்கள், நடிகைகள், அதுபோல் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர், ஆக்ட்ரஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு செழிப்பான ஒரு அருமையான ஒரு மாதம் இந்த மாதம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு சம்பாத்தியம் நிச்சயமாக ஏற்படும். ஒரு சிலருக்கு மாறுதல்கள் இருந்தாலும் அந்த மாறுதல்களால் நல்லதே நடக்கும் என்று சொன்னால் மிகையாக. 7க்குடைய செவ்வாய் 7ஆம் இடத்தை பார்க்கிறார்.
ராசியில் 10 நாள் இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதுக்கப்புறம் 7க்கும் 2க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 20 நாள் விருச்சிகத்தில் குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. அப்போ பாருங்க, புதன் சூப்பர், சுக்கிரன் சூப்பர், செவ்வாயினுடைய நிலையும் சூப்பர். சூரியன் 11க்குடையவன் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார், அற்புதம். இப்படி குரு பார்வையும் சிறப்பாக இருக்கிறது. இதையும் தாண்டி 6ல் சனி பகவான் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ சனி பகவான் 6ல் வக்கரமாக இருந்தால் பிரச்சனை. இப்போ குரு பார்க்கறதால வக்கர நிவர்த்தி ஆயிடுது. அப்போ 6ல் சனி, உபஜயஸ்தானத்தில் சனி இருந்தால் அற்புதம். வெற்றி ஸ்தானத்தில் சனி எந்த ஒரு பாவகிரகம் இருந்தாலும் அது வெற்றியை கண்டிப்பாக சிறப்பாக தேடித்தரும். என்ன 5ல் ராகு இருக்கு, அது இது அதாவது முதல் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் இருந்தது, இப்போ குரு பார்க்க இயலாது. அப்போ தனித்த ராகு பார்வை இல்லாத, அதாவது குரு பார்வை இல்லாதவரை இப்போ இல்லை. அதனால் 5ல் இருக்கிறதால பூர்வீகத்தில் ஏதாவது சில பிரச்சனைகள் வரும். யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க காலி மலை, வீடு, தோட்டம், இடம் இது வரைக்கும் நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டீங்க, எங்களுக்கு இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு வீண் வம்புக்கு தகராறுக்கு வரக்கூடிய நிலை இருக்கும். நீங்கள் உங்கள் தாஸ்தா வேசிக்களை சரிவர எடுத்து சென்றீர்கள் என்று சொன்னால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குடும்பத்தில் மூத்தவர்கள், அதாவது வயது மூத்தவர்களை வணங்கி செல்லுங்கள். தாய் தகப்பனை வணங்கி போயிட்டு பாருங்கள், தலைக்கு வர்றது தலைப்பாயால போகும். மற்றபடி 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார், தனாதிபதி செவ்வாய் அங்கே இருக்கார் 20 நாள். அப்போ இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் அமக்கலமாக போகும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்க போது. அதனால் குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இருந்ததா, உதாசீனப்படுத்தப்பட்டீர்களா? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை, உங்கள் சொல்லுக்கு அலுவலகமாகட்டும், அதான் வேலை பார்க்குற இடத்துல, சொந்த தொழில் பண்ணுற இடத்துல, அதே நேரத்தில் உங்களுக்கு வீட்டில் உறவினர்கள், நட்பு வட்டார மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரப்போகிறது. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வைங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மற்றபடி வீடே கலகட்டும், நட்பு வட்டாரம், விருந்தினர்கள் வட்டாரம், வீட்டின் வருகையால் வீடே கலகட்டப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 2ஆம் இடத்தை குரு பார்த்து நல்ல வருமானம் வருது, குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குதூகலம் இருக்கு. இப்போ 4ஆம் இடம் அப்படின்னும் போது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தாலும் அவங்க எழுந்து நடமாட துவங்குவார்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானமாக இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக நிச்சயமாக ஐப்பசி மாதத்தில் இருக்க போகிறீர்கள். சரி, 5ல் ராகு அதான் மைனஸ்ன்னு சொன்னோம். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் வரும். பிள்ளைங்க படிக்கிற இடத்துல அவங்க இன்ஸ்டியூஷன் மூலமாகவோ இல்லை மற்ற பிள்ளைகள் மூலமாகவோ ஏதாவது ஒரு இடர்பாடுகள், பிரச்சனைகள் வரக்கூடும். பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு உங்கள் தசாபுத்தி பிறப்பு ஜாதக அடிப்படையில் இப்பொழுது நல்ல ஒரு யோகமான தசை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும் நம்ம சொன்ன விஷயங்கள். ஆனால் சரியில்லைன்னு சொன்னால் அப்போ சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் ஈடுபடாது, குறைச்சிக்கிங்க, ஈடுபடாதீங்க. ஏன்னா உங்கள் கைவிட்டு உங்கள் பணம் போயிடும். மற்றபடி 6ல் சனி, விபரீத ராஜயோகம். உங்களை பொறுத்தவரையிலையும்
எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 7ஆம் இடம் அதாவது சிறப்பாக இருக்கு. 7ஆம் இடத்தை அதிபதி பார்க்குறார். மற்ற துஸ்தானங்கள் எதுவும் அப்புறம் 20 நாள் ஆட்சி வருகிறார் சொல்கிறேன். இப்போ கணவன் மனைவி வாழ்க்கை துணை, அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்யோன்யமாக ஆதரவாக அனுசரணையாக இருக்கக்கூடிய நேரம், காலம், மாதம். அதே நேரத்தில் அவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, ஏதாவது வேலை பார்க்குறவங்களா இருந்தால் நல்லது நடக்கும். அதில் ஒரு சந்தோஷம். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல், சொத்து பிரித்து எடுத்துகிட்டு வரலாம், அதில் ஒரு சந்தோஷம். இப்படி உங்களுக்கு யோக பாக்கியங்கள் வாழ்க்கை துணையால் கிடைக்கப் போகிறது. நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது என்று சொல்லலாம். 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அல்லது வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இது போல் நீங்கள் போகிறீங்க இல்லையா, கொஞ்சம் பழக்கம் இல்லாதவங்கிட்ட, அறிமுகமே இல்லாதவங்கிட்ட எதாவது பேசி ஒன்றுங்களுக்கு ஒன்று டென்ஷன் ஆகி சண்டை போடக்கூடிய நிலை வரும். அதனால் ரொம்ப விட்டு கொடுத்து போங்க. அது ஓரளவுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் தலைக்கு வந்தாலும் தலைப்பாயாக போகும். பாருங்க, 10ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். 10க்குடைய சந்திரன் 2.25 நாள் ஒவ்வொரு ராசிலையும் இருக்க போகிறார். அது அவருடைய நிலை வேறு. ஆனாலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு செலவினங்கள் சுப செலவு தான் அதிகமாக இருக்கும், அசுப செலவுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அதாவது இளைய சகோதர சகோதரிகளால் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இல்லை அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம். மற்றபடி எடுக்கின்ற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆகலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஜெயிக்கக்கூடிய தருணம். மொத்தத்தில் அரசு துறையாகட்டும், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், ஏன்னா சூரியனுடைய நிலை சிறப்பு, செவ்வாயினுடைய நிலையும் சிறப்பு. 10ல் குரு பகவான் சுபகிரகம் தான் இருக்கிறது. ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகரமான ஒரு மாதம், நல்லது நடக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நடக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் விருத்தி, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய தருணம். அது மட்டுமல்ல, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் இருக்கக்கூடியவர்கள் புதன் ஆதிக்கம், சொக்கனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். ஐப்பசி 20, 21, 22 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ஐப்பசி மாதம் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.